Home Energy Mistakes Episode 4, Keeping the AC Outdoor Unit in Direct Sunlight. மிஸ்டர் கார்பன் என்ன பண்ணுறாரு, அவருடைய வீட்டில் ஏசி இன்ஸ்டால் பண்ணும்பொழுது கம்ப்ரஸர் அவுட்டோர் யூனிட்டை நல்ல ஒரு டைரக்ட் சன்லைட் படுற இடத்துல வைக்கிறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா, சன்லைட் டைரெக்டாக கண்டென்சர் காயிலில் படுது, காயில் ஹீட் ஆகுது, கம்ப்ரஸர் ப்ரெஷர் ரைஸ் ஆகுது, கம்ப்ரஸர் நல்லா லோட் ஆகுது, ஃபைனலி எலக்ட்ரிசிட்டி பில்லும் ஜாஸ்தி ஆகுது. இதே மிஸ்டர் ஸ்மார்ட் என்ன பண்ணுறாரு, அவருடைய கம்ப்ரஸரை ஒரு ஷேடி ஏரியாவில் வைக்கிறாரு. ஷேடி ஏரியாவில் வைக்கிறதுனால டைரெக்டாக சன்லைட் வந்து அவுட்டோர் காயிலில் படல. ஸோ காயில் வந்து கூலராக இருக்குது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் நல்லா இருக்குது, ஸோ ப்ரெஷர் குறையுது, கம்ப்ரஸரோட லோடிங்கும் குறையுது, ஃபைனலி எலக்ட்ரிசிட்டி பில்லும் குறையுது. மிஸ்டர் ஸ்மார்ட் இந்த மாதிரி கம்ப்ரஸர் அவுட்டோர் யூனிட்டை ஷேடியில் ஏரியாவில் வைக்கிறதுனால அவருடைய எலக்ட்ரிசிட்டி பில்லில் 5 to 10% வந்து சேவ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் மிஸ்டர் கார்பனா இல்லை மிஸ்டர் ஸ்மார்ட்டாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பட் பி ஸ்மார்ட் ஃபார் த பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.